அந்த வீட்டு பாடம் முடிஞ்சுதா? கொஞ்சம் கொஞ்சம்னா தெரியல. 1 2 தான் மேக்ஸிமம் 1 2 மட்டும் தான் அந்த மறந்து. இது நம்பர் போட்டது இங்க கிளாஸ்ல வச்சு போட்டதா இல்ல வீட்டுக்கு போய் போட்டது? சரி, ஒண்ணு பண்ணுங்க. இதுல எது தெரியலன்னு சொல்லுங்க பார்ப்போம். ஒண்ணு இந்த பக்கம் ஒன்றும் எழுதலையா? எனக்கு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எந்த எழுத்துல குழப்பம் வருதுன்னு பார்க்கணும். அந்த எழுத்தை எடுத்து எழுதி வச்சுக்கணும். திருப்பி வீட்டில் போய் அந்த வாரம் அப்படி எத்தனை எழுத்து வருதோ அந்த எழுத்தெல்லாம் டெய்லி ஒரு எழுத்தோ 2 எழுத்தோ இல்லை எல்லா எழுத்தும் ஒரு கொஞ்சம் தடவையோ எழுதி பண்ணணும். எதில் நமக்கு பிரச்சனை இருக்கோ அந்த எழுத்து மட்டும் ஸ்பெஷலாக கவனம் கொடுத்து கவனிச்சிருந்தா கொஞ்சம் குயிக்காக பிக்கப் ஆகி வந்துடும். ஒரு சிலர் தான் வருது. ஆமா, அதாவது அந்த நமக்கு சொல்றது படிக்கிற போது எது தடுமாறுதோ குழப்பத்தை ஏற்படுத்துதோ அதை கவனம் கொடுக்கணும். அதை ஒரு 10 தடவை 20 தடவை அப்படி எழுதிட்டோம்னா அது மனசுல பதிஞ்சிடும். இல்லை, உங்களுக்கு எது தெரியாம வந்துருக்கு பாருங்க. ஷுக்கஹ வந்து பேசுறதுக்கு பையன் பேரு ஷுக்கர் அப்படின்னு சொன்னேன். ஷுக்கஹ அப்படின்னா பச்சைக்கிளி அப்படின்னு சொன்னேன். சட்டக்கா வந்து பக்ஷி தான். புறான்னு சொன்னேன். சரஸ் அப்படின்னா ஏரி, நீர்நிலை. அந்த சரஸ்ல இருக்கக்கூடியது அப்படிங்கிற அர்த்தத்துல எது வேணாலும் இருக்கலாம். கொக்கு சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். நீர்வாழ் பறவைகள் ஏதாவது இருந்தாலும் பறவைகள் கணக்கில் எடுத்துக்கணும். ஹரிணக வந்து மான்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். அப்பதான் அந்த மிருக பசுங்கிறதெல்லாம் சொன்னேன். அது நீங்க சாசகன் அன்னைக்கும் படிச்சீங்க. அப்பவே சொன்னேன். அந்த சசாங்கம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லி முயல் மாதிரி சந்திரன்ல இருக்கிறதுனால முயலுக்கு சசி அப்படின்னு பேருன்னு எல்லாம் சொன்னேன். சுனக்கக வந்து சுனக்கக நாய். சுனி சைவ சுபாகேஜ கீதா ஸ்லோகம்லாம் சொன்னேன். பிராமணே கவி ஹஸ்தினி பண்டிதாக சமதர்ஷினக. அந்த சுனக சுனி. சுனி சைவ சொபாகேச்ச. சுனின நாயிலும் சொபாக்கேன நாயை சாப்பிட்றவன். பார்க்கணும்னா சமைக்கிறவன், நாயை சாப்பிட்றவன். அதாவது தாருவா காட்டக. தாரு அப்படின்னா மரம், காட்டக அப்படிங்கிறது அதுல சேதம் ஏற்படுத்துறது, மரங்குத்தி. உருகுவா ஊரு.
ஒரு தடவை ஊருஹு தொடைன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன். ஊருஹு தொடை. ब्राह्मणो अस्य मुखमासीत् बाहु राजन्यः कृतः ஊரு ததஸ்ய வைஷ்ய புருஷசூக்தத்துல முகத்திலிருந்து பிராமணன் வந்தான், தோள்கள்ல இருந்து க்ஷத்ரியன் வந்தான், தொடையில இருந்து வைஷ்யன் வந்தான் சொல்லும்போது இந்த ஊருன்னு வரும். அது அப்ப அங்கம் அவயவக அதுல வரும். இப்ப கேக்குதா? என்ன சொன்னீங்க? சொல்லுங்க. நடியில் இருக்கா? அப்போ பாவா பாவா பக்கஹ பக்கஹ அப்படின்னா இதை வச்சு அந்த பகத் தியானம் சொல்றேன்னு சொல்லி பக்கஹ கொக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், நாரைன்னும் எடுத்துக்கலாம். நம்ம சரசருக்கு நான் நாரை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். நீர்வாழ் உயிரி அந்த இடத்துல வந்து கொக்கு இருக்கலாம், நாரை இருக்கலாம். பக்கங்கிறது கொக்கு சொல்லியிருப்பேன். பாஹு அது சொன்னேன், ஆஜானுபாஹு சொன்னேன். ராமர் காமராஜர்லாம் கை நீளம், தொட வரைக்கும் முட்டு வரைக்கும் கை நீளம். ஆ ஜானுன்னா ஜானு வரை, முட்டு வரை, முட்டு வரைக்கும் கை நீளதுனால ஆஜானு பாஹு அப்படின்னு சொன்னேன். பாகுன்னா தோல், கை, ரெண்டு அர்த்தம் எடுத்துக்கலாம். மகாபாகுன்னு கீதையில வரும்னு சொன்னேன். அது வந்து பொதுவாக நம்ம கையினால உழைக்கும் போது பொதுவாக அந்த பனையறவங்களை பார்த்தா படிச்சுன்னு தெரியும். அவங்களுடைய அந்த மார்பு எல்லாம் அந்த அமைப்பு தெரியும். ஏன்னா அவங்களுடைய அந்த உழைப்பு அந்த மாதிரி. தென்னை மரம் ஏறுறவங்களுக்கும் அப்படித்தான் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி படகு ஓட்டுறவங்க, இப்படி நம்ம உழைப்புக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய உடல் அமைப்பு வரும். அப்படி இது பண்ணும்போது இந்த கைகளை அதிகம் பயன்படுத்தும் போது இயல்பா இந்த இடத்துல இந்த மசில் டெவலப் ஆகும். அது மாதிரி இப்படி இந்த கையை காலை ஆட்டுறதுல கூட இந்த பைசப்ஸ் ட்ரைசப்ஸ் எல்லாம் வரணும், கையை காலை ஆட்டுவாங்க. நம்ம அந்த உடற்பயிற்சிக்கு ஏற்றது மாதிரி மசில் பொதுவாக அந்த தோலுல மசில் நல்லா புடைக்கும். அதைத்தான் மகாபாகு அப்படின்னு சொல்றது. அவங்களுக்கு கை வலிமை அதிகமா இருக்கும்னு ஒரு யூகம். பொதுவாக ராமர், போர் வீரர்கள் இவங்களை எல்லாம் பத்தி வர்ணனை பண்ணும்போது எப்பவுமே மகாபாகுன்னு கீதையில வரும். தமிழ்ல வந்து வீரபாகு, அது வீரபாகுவும் அந்த அர்த்தம் தான். மகாபாகுன்னு கீதையில வரும். தமிழ்ல வந்து ராமரை பத்தி சொல்லும்போது குண்டனைய தோளாயின்னு வரும். அவருக்கு தோல் குண்டு மாதிரி இருக்கும், அந்த அதை புடைச்சா ஒரு குண்டு மாதிரி இருக்கும் அப்படிங்கிற அர்த்தத்துல. நல்லபடிங்க. பி குறிலா நடிலா குரில். அப்போ பிட்டாலக
விட்டாலக பூனை அப்படின்னு சொன்னேன். கரக கரம் சிரம் புறம் நீட்டாதீர்னு சொன்னேன். சிரத்துலையும் சொன்னேன், கரத்துலையும் சொன்னேன். நீங்க மறந்துடக்கூடாதுங்கிறக்காக நான் இந்த மாதிரி சில சொல்லு. இல்ல முதல்ல நம்ம அப்படி நினைக்க கூடாது. நான் நினைக்கல. நான் கேட்கறதெல்லாம் எனக்கு உள்ளே போக மாட்டேங்குது. நீங்க சொல்றது கேக்கு, ஆனா உள்ள போக மாட்டேங்குது. ஏதோ தட்டிட்டு இருக்கு. பரவாயில்ல சாமி, நான் வந்து அவரை வச்சு எப்படியே பிக்கப் பண்ணி வந்துடுவேன். ஒரு என்ன சொல்றது, மந்திரம் ஜெபிச்சு பாருங்க. உங்க ஸ்கூல்ல வந்து பண்ணாங்களான்னு தெரியல. தர்மகிருஷ்ண சமிதியில இருந்து வந்து பண்ணுவாங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் சரஸ்வதி நமக அப்படி ஒரு மந்திரம் இது பண்ணுவாங்க. இல்ல காயத்ரி மந்திரம் தெரியுமா? ஓம் பூர்வஸ்வரம். அப்ப அது சொன்னாங்க. தினமும் அது எப்ப எப்ப முடியுமோ அப்பப்ப அத வந்து எண்ணிக்கை எவ்வளவு சொல்றீங்க இப்போ? அது வந்து கணக்கு நான் வந்து எப்பவும் எண்ண மாட்டேன், சும்மா மனசு. அதான் அப்படி எப்பப்ப நேரம் கிடைக்குதோ அப்பப்ப சொல்லிட்டே அதுவும் பிரெயின் பவரை இன்க்ரீஸ் பண்ணும். சரி, அதுல வந்து அந்த ஒரு இது நான் கண்டுபிடிக்கிறேன்னு நினைக்கிறேன். ஒரு டாக்டர்கிட்ட பேசணும். அம்மா அதை சொன்னாங்க. அதாவது அதிகமாக சிந்தனைகள் இருக்கும்போது உங்களுக்கு அந்த இந்த தன்மை இருந்தாலும் இருக்கும். பல விதமான சிந்தனை போல எது கவனிக்கணுமோ அதை கவனிக்கிறதுக்கு பதிலாக வேற விஷயங்கள் மனசுல ஓடிட்டு இருக்கும். இப்ப நான் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னேன். ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, அந்த நீங்க முதல்ல பண்ணிருந்தீங்களா அந்த தாக்கமே உங்களுக்கு இன்னும் உங்களோட மைண்ட் செட்டப் ஒன்றும் மாறி இருக்க. அந்த பக அதை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். ரெண்டு இது இருக்கு. ஒரு ஒன்று சுபாஷிதம் சொல்லலாம், என்ன பொன்மொழிகள், முதுமொழி, என்ன சொல்லவடை, இந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல, அது மாதிரி வச்சுக்கோங்க. அமுத மொழிகள்லாம் கூட சொல்லுவாங்க. அமிர்தவச்சனம் அரசு சொல்லுவாங்க நினைக்கிறேன். சுக்கவத் பாஷணம் குறியாத். சுக்க அப்படின்னா என்னது? நீ வந்தோன்னா தான் சொன்னேன் நினைக்கிறேன். வியாசர் பையன் சுகர் பச்சைக்கிளி. கிளி மாதிரி பேசணுமா? அதாவது கிளி வந்து கொஞ்சம் பேசும் பொதுவா இல்லையா? அது மாதிரி இனிமையா மற்றவங்களுக்கு நம்ம மேல பிரியம் வர்றது மாதிரி பேசணும். சுக்கவத், சுக்கவத்துன்னா மாதிரி, சுக்கவத்துன்னா கிளி மாதிரி, பாஷணம்னா பேசுறது, குறியாத் செய்யுங்க. பகவத் தியானம் ஆச்சரேத். பக அப்படின்னா கொக்கு, பகவத் கொக்கு மாதிரி, தியானம் அந்த ஃபோக்கஸ் வந்து, அல்லது தியானம் பண்றது, அல்லது ஒரு விஷயத்துல நம்ம கவனம் கொடுக்கறது. ஆச்சரியத்துன்னா கடைபிடிங்க. கொக்கு மாதிரி தியானம் இருக்கணும், கவனம் இருக்கணும். அஜவத் சர்வணம் குறியாத். அஜ அப்படின்னா ஆடு. ஆடு மாடு ரெண்டுக்குமே ஒரு குணம் சொல்லுவாங்க. சாப்பிட்டுக்கிட்டு அப்புறம் போய் சாவகாசமா உட்காந்து திருப்பி எடுத்து ஆசைப்படும் அப்படின்னு. அது அந்த அர்த்தத்துல திருப்பி மனனம் பண்ணணும். திருப்பி இப்ப இங்க கேட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டு முடிச்சிடக்கூடாது. அப்புறம் எடுத்து மறுபடியும் பார்க்கணும், அதை பத்தி யோசிக்கணும். அப்ப யோசிச்சா சந்தேகம் வரும், சந்தேகம் வந்தா கூப்பிட்டு கேட்கணும்.
அப்ப அந்த ஒரு வாரத்துக்கும் அந்த டாபிக் டச் இருந்துகிட்டே இருக்கும்போது நமக்கு ஈஸியா புரிஞ்சிடும். இப்ப அஜவத்து, அஜம்னா ஆடு, வத்துன்னா அது மாதிரி, சர்வணம்னா அசை போடுறது, குறியாது அசை போடணும். கஜவத்து ஸ்நானம் ஆச்சரேத். கஜம் அப்படின்னா யானை, கஜவத்துனா யானை மாதிரி. ஸ்நானம் ஆச்சரேத், குளிக்கணும். யானை குளிக்கிற மாதிரி குளிக்கணும். யானை வந்து ஒரு குளத்தை 2 குளம் ஆக்கிதான் குளிக்கும். 1 மணிக்கு 2 மணிக்கு குளிச்சாலும் அதுக்கு ஆசை தீராது, பாகன் அடிச்சுதான் அதை வெளியே கொண்டு வரணும். அப்படியே ஆசை தீர உடம்பு குளிர குளிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அர்த்தத்துல ஒரு சுபாஷிதம். இன்னொன்னு, எங்க ஆச்சாரிய சுவாமியுடைய ஒரு இது, அவர் இந்த குழந்தைகளுக்கு கிளாஸ் எடுக்கும்போது சொல்றது, அது வந்து காக்க திருஷ்டி. எல்லாமே நமக்கு இதுக்குள்ள வருது. காக்கெல்லாம் அஜக வந்துதா, அஜம் வந்து காக்க திருஷ்டின்னா காக்கா மாதிரி பார்க்கணும். காக்கா பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா 2 கண்ணு இருக்கும், ஆனா ஒரு கண்ணால பார்க்கும். அதுக்கு ஒரு இது என்ன சொல்லுவாங்க, இந்த கண்ணை இந்த பக்கம் கொண்டு வந்துருவான். இப்படி பார்க்கும்போது 2 கண்ணும் ஒரே பக்கத்துல வந்து பார்க்கணும். ஒரே விஷயத்த இப்படி கவனிச்சு பார்க்கணும். 2 கண்ணுக்கு மேல 2 பக்கத்துலையும் பார்க்கக்கூடாதுங்கிற அர்த்தத்துல காக்க திருஷ்டி, காக்கா மாதிரி பார்க்கணும். பொதுவாக அந்த காக்கா என்ன பண்ண, இந்த தலையை அப்படி சரிச்சு இப்படி பார்க்கும். அதுல என்னென்ன ஒரு காரியத்தை ரொம்ப ஆழமாட்டு புரிஞ்சுக்கிட்டதுக்கு முயற்சி பண்ணணும். இப்படி இருந்து பாக்குறது வேற, இப்படி இருந்து பாக்குறது வேற. இப்படி இருந்து பார்த்தா சாதாரணமா பாக்குறது, இப்படி இருந்து பார்த்தா கூர்ந்து பாக்குறது சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கூர்ந்து விஷயங்களை பார்க்கணும் அப்படிங்கிறது காக்க திருஷ்டி. அடுத்தது பக தியானம். பகவன்னா கொக்கு, கொக்கு மாதிரி கவனம். அடுத்தது ஸ்வான நித்ரா. ஸ்வானம்னா நாய், நாய் மாதிரி தூங்குறது. அது அப்படி அசந்து தூங்குற மாதிரி இருக்கும், ஆனா ஒரு சின்ன சத்தம் கேட்டாலும் எழும்பி உஷாராயிரும். அதனால தூங்கும்போது அந்த மாதிரி தூங்கணும். நாம கொக்கை பத்தி 2 சொல்லுவோம். கொக்கு மாதிரி கண்ணை மூடிட்டு மலையாளத்தில் எப்படி சொல்லுவாங்கன்னு, கொக்கில் ஒதுங்காத்தது காணும் போல் கொக்கு கண்ணடைக்கும். மீன் வரும்போது அதனுடைய அழகை விட பெரிய மீன் வந்துட்டு அதுல பிடிக்க சக்தி இல்லாத அளவுக்கு பெரிய மீன் வந்துட்டுனா அது கண்ணை மூடிட்டு கண்ணு காணாத மாதிரி இருக்குது அப்படின்னு மலையாளத்துல ஒரு பழமொழி இருக்கா. ஸ்வான நித்ரா. கோழி தூக்கம்னு நம்ம ஊர்ல சொல்லுவாங்க. நாய் தூக்கம் சொல்ற பழக்கம் இல்லாட்டாலும் நம்ம ஊர்ல கோழி தூக்கம்னு ஒண்ணு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டியூஷன்ல போய் உட்காந்து தூங்கிட்டு இருப்பாரு. அந்த டியூஷன் அக்கா வந்து டேய் அப்படின்னு தான் வரும். அப்படி ஒரு இதுவும் இல்லாம அப்படியே கண்ணு திறந்து படிச்சுட்டு இருக்க மாதிரி வாழ பண்ணிடுவாரு. சாதாரண நம்ம தூங்கிட்டோம்னா உடனே எப்படி அதிர்ச்சி அடைவோம். அவர் அது ஒண்ணும் கிடையாது, அப்படியே கண்ணை திறந்துட்டு படிச்சுட்டு இருக்க மாதிரி சொல்லிடுவாரு. அதெல்லாம் அவருக்கு பேரே கோழி தூக்கம் போடுறாரு பேர் வச்சாங்க. அப்புறம் அல்பாகாரம். அல்பாகாரம்னா ஒரு நியாயமான உணவு. பொதுவா 2 விதமா பார்க்கலாம். ஒண்ணு வந்து நம்ம ஒரு அரை வயிற்றுக்கு மேல சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் மந்தம் வரும். மந்தம் வந்ததுன்னா இயல்பா ஒரு தூக்கம் வரும். இன்னொன்னு, சில உணவுகளுக்கு இது அதாவது சொல்லல, ஆனா இது கூட எக்ஸ்ட்ரா நான் சொல்றேன். சில உணவுகளுக்கு நமக்கு மந்தத்தன்மை தரக்கூடிய குணம் உண்டு. பொது நம்ம உணவுகளை கூட சத்துவ ரஜஸ் தமசுன்னு பிரிக்கிறோம்.
நம்ம இந்தியாவில் மட்டும்தான் அது விசேஷம். அது ஆன்மீகத்துக்கு அதில் கவனமாக எடுப்பாங்க. உதாரணத்துக்கு வெள்ளி, உள்ளி, வெளுத்துள்ளி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ராஜச உணவு அப்படிங்கிற கணக்கு. அதனால ஆன்மீகவாதிகள் சாப்பிடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இனி பழையது, புளிச்சது இந்த மாதிரி இதெல்லாம் தாமச உணவு, அதனால அதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சைவம் அசைவம் அப்படின்னா உயிர் உள்ளது உயிர் இல்லாது இந்த மாதிரி மட்டும் நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. உணவு வந்து நமக்கு தாமசத்தையோ ராஜசத்தையோ கொடுக்கக்கூடியதா இருந்தால் அதை ஆன்மீகவாதிகள் தவிர்ப்பாங்க. எது சாத்விகத்தை தருமோ, நெய் அந்த மாதிரி உணவுகளை அவங்க கூடுதலா எடுப்பாங்க. இப்போ நாங்க ரிஷிகேஷ்ல வந்து எங்களுக்கு ஆசிரமத்துல பொதுவாக பல இடங்களையும் நான் கவனிச்சிட்டேன். இப்போ கூட்டமா சமைக்கிற இடம் எல்லாத்துலயும் என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில உப்புமா இல்ல பொங்கல். ஏன்னா அவங்களுக்கு சமையலுக்கு ஈஸி அப்படின்ட்டு. ஆசிரமங்கள்ல இந்த பசங்க படிக்கிற இடங்கள்ல எல்லா இடத்துலயும் தான் பிரச்சனை. எல்லா ஆசிரமத்து பசங்களை பத்தி ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட். பசங்க சரி நல்லா ஆசிரமத்தை சாப்பிட்டு தூக்கிட்டு இருக்கான் அப்படின்னு. நல்லா சாப்பிட்டாரா இல்லையோ, அவருக்கு கொடுக்கறது உப்புமாவா இருக்கும், இல்லது கொக்கரா இருக்கும், அது தூக்கம் வர வைக்கும். அதனால எங்க ஆச்சாரிய சாமி என்ன பண்ணுவாங்க, காலையில கிளாஸ் முடிச்சு சிவனுக்கு போகும்போது சொல்லுவாங்க, ஏய் இன்னைக்கு பொங்கலாக்கும் கொஞ்சம் குறவா சாப்பிட்டுவாங்க, அடுத்த வேதாந்த கிளாஸ் உட்காந்து வேதாந்த கேட்டா தூக்கம் வரும், தூக்கிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதனால சில உணவுக்கு அந்த மாதிரி தூக்கத்தை தரக்கூடிய, அந்த சில பேர் எனக்கு தூக்கம் ராத்திரி தூக்கம் வரலையுமாங்க. அவங்களுக்கு நான் சொல்ற ஐடியா தான், உப்புமா பொங்கல் இந்த மாதிரி நைட்டு சாப்பிடுங்க அப்படின்னு, கண்டிப்பா தூக்கம் வந்துடும், தூங்கலாம் அப்படின்பேன். அதனால அல்பாகாரம் தான் நமக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தாத, மந்தத்தன்மையை ஏற்படுத்தாத மாதிரி சாப்பிடுறது, அது அல்பாகாரம். ஹிந்தியில வந்து அல்பாகாரம்னா காலைல டிஃபனுக்கு கூட அல்பாகாரம் தான் சொல்லுவாங்க. என் கூட ஒரு ஃப்ரெண்ட் உண்டு மகாராஷ்டிரால இருந்து. நாங்க 2 பேரும் பொதுவாக பெரும்பகுதி சேர்ந்து உட்காந்து சாப்பிடுவோம். அப்ப அவரு நான் எப்பவுமே அப்படின்னா எனக்கு பழக்கம், காலையில நான் நல்லா சாப்பிடுவேன். காலையில நல்ல பசி இருக்கும், நல்லா சாப்பிடுவேன். காலையில நல்லா சாப்பிடுறதுனால பொதுவாக மத்தியானம் பசி இருக்காது, மத்தியானம் மிதமா தான் சாப்பிடுவேன். அப்புறம் ராத்திரியும் அந்த மாதிரி பசிக்கு ஏற்ற மாதிரி சாப்பிடுவேன். பொதுவாக ராத்திரி கூட கொஞ்சம் கேப்புக்கு பிறகு தான் சாப்பிடுவேன், கொஞ்சம் நல்லாவே சாப்பிடுவேன். காலையில ஒரு ராத்திரி முழுக்க 12 மணிக்கு கழிச்சு சாப்பிடுறோம். ஒரு 8 மணிக்கு காலையில சாப்பிட்றோம்னா, அடுத்தது எங்களுக்கு 12:30 ஆசிரமத்தில் சாப்பாடு போட்டுருவாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ராத்திரி 7:30, 7, 7:30 மேலதான் அடுத்த சாப்பாடு. அப்ப அந்த கேப்பு கூட இருக்கனால எனக்கு பொதுவாக அந்த மாதிரி கேப்பு கூட இருக்கனால எனக்கு சாப்பாடு கொஞ்சம் கூட இருக்கும். அப்ப இவர் சொல்லுவாரு, இது அல்பாகாரம்னு பேரு, கொஞ்சமா சாப்பிடு அப்படின்னு. அதாவது வந்து காலையில் உள்ள டிஃபனை கொஞ்சமா சாப்பிட்டுக்கிட்டு மத்தியானம் நல்லா சாப்பிடணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கணக்கு. நம்ம பசிக்கு ஏற்ற மாதிரி நம்ம சாப்பிட்டுக்கிறது. நல்ல அல்பாகாரங்கிறதுக்கு டிஃபன் நாஸ்தா, நம்ம ஊர்ல காப்பி சொல்லுவாங்க, காலைல காப்பி குடிச்சாரு கேட்டா டிஃபன் சாப்பிட்டே அர்த்தம். அந்த அர்த்தமும் உண்டு. ஆனா இந்த இடத்துல மிதமான ஆகாரம் அப்படின்னு அர்த்தம். கீதையில கூட அத யுக்தாகார விகாரஸ்ய யுக்த சேஷ்டஸ்ய கர்மசு, அளவா சாப்பிடுறது, அளவா வேலை செய்கிறது, அளவா விளையாடுறது, அளவா தூங்குறது, யுக்த சொப்ன அவபோதசிய, அளவா முடிச்சிருக்கிறது. இஷ்டத்துக்கு முடிச்சே இருக்கக்கூடாது, இஷ்டத்துக்கு தூங்கிட்டே இருக்கக்கூடாது. அந்த மாதிரி எந்த நேரத்துக்கு தூங்கணும், எந்த நேரத்துக்கு தூங்கணும், எந்த நேரத்துக்கு முடிச்சிடணும், அந்த மாதிரி நேரத்துல செய்யணும், அளவோட செய்யணுங்கிற அர்த்தத்துல யுக்த அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தி இருக்கு. அது எல்லாமே இந்த இதுக்குள்ள அல்பாகாரத்துல வந்துடும். அடுத்தது ஜீர்ண வஸ்திரம். இது 2 விதமா அர்த்தம் எடுக்கலாம். ஒண்ணு பழைய ஆடை, இன்னொன்னு கிழிந்த ஆடை. 2 அர்த்தமும் எடுக்க முடியும். என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆடம்பரம் இல்லாத, அதிக விலை இல்லாத ஆடை அப்படின்னு நம்ம அர்த்தம் எடுத்துக்கலாம். இதெல்லாம் ஒரு மாணவனுக்கு இருக்க வேண்டிய குணங்கள். வந்து நல்ல மினிக்கி கிட்ட எல்லாம் போகணும்னு நினைக்க கூடாது. வாய் ருசிக்காக வேண்டி அவன் சாப்பிடக்கூடாது. சீக்கிரம் எழும்பணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவன் நைட்டு தூங்கணும், காலையில எழும்பணும். படுக்கையில நல்ல பஞ்சு மெத்தை போட்டு
ஹோம் ஹோம் மெத்த, மல்லிகை மெத்த மாதிரி படுக்கக்கூடாது. பாயிலையோ வெறுந்தரையிலையோ பாயிலையோ, பொது வெறுந்தரையில் படுக்கக்கூடாது. பாய் மாதிரி கொஞ்சம் அந்த என்ன சொல்லுது கடினமான இது கட்டில இருந்தா கூட சரி, மரக்கட்டில இருக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட இதுல படுக்கணும். பழைய காலத்துல இன்னும் நிறைய இருக்கு. பழைய காலத்துல எப்படின்னா பாயில தலையணை, வெறும் பாயில தலையணை வைக்காம போர்வையால மூடிக்கொள்ளாம படுக்கணும். அந்த மாதிரி பழைய காலத்து சாஸ்திரங்கள்ல வச்சிருக்காங்க. சாப்பிடுறது அப்படின்னா ஆரோக்கியத்துக்காக வேண்டி சாப்பிடணும். பசிக்கும் போது மட்டும்தான் சாப்பிடணும். அப்புறம் உடை வந்து தூய்மையா இருக்கணும். கிழிஞ்ச பழைய துணி அல்லது கிழிஞ்ச துணிங்கிறக்காண்டி கந்தையானாலும் கசக்கி கட்டுன உடை தூய்மையா இருக்கணும். அதுக்கு மேல அந்த உடை விஷயத்துல கவனம் இருக்கக்கூடாது. அவ்வளவுதான். தூய்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன் தவிர பட்டில இருக்கணும் அந்த மாதிரிலாம் நினைக்கக்கூடாது. அப்புறம் சுகமா இருக்கணும்னு நினைச்சா அவனுக்கு படிப்பு வராது. பொதுவாக இன்னைக்கு உள்ள நிறைய பிள்ளைகளுக்கு படிப்பு வராம இருக்கிறதுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு எல்லாம் முக்கியமான காரணம் நம்ம பிள்ளைகளை ரொம்ப சொகுசா வளர்த்திட்டு இருக்கோம். அதனால பிள்ளைகள் படிக்க மாட்டாங்க, மார்க் எடுக்க மாட்டாங்க. அந்த காலத்துல காலையில எழும்பி வீட்டு வேலையெல்லாம் செய்துக்கிட்டு அப்புறம் 9:30 அல்லது 10 மணிக்கு பெல் அடிக்கிற நேரத்துக்கு பிறகுதான் ஸ்கூலுக்குள்ள அடி வாங்கிட்டு போய் அப்படி படிச்சு வந்தவங்க எல்லாம் அந்த காலம். அவ்வளவு நேரம் வீட்லயே வேலை இருக்கும். அப்புறம் ஸ்கூல் கூட சில தூரமா இருக்கலாம், நடந்து போக வேண்டியெல்லாம் இருக்கலாம். மழை வெயில் எல்லாம் பார்க்காம போகணும். கொடை கூட இருக்காது. ஆனா இந்த காலத்துல அப்படிலாம் இல்லை. நம்ம பிள்ளைகளுக்கு கொடுக்காத சௌகரியமே கிடையாது. ஆனா நம்ம பாரம்பரிய முறைப்படி அப்படி சௌகரியம் கொடுத்தது இல்லை. காரணம் கொடுத்தா அவன் வளர்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அதுதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா யாரும் அதை பத்தி கண்டுகிட்டது, யோசிக்கிறது இல்லை. முதல்ல எல்லாத்தையும் கொடுத்தாச்சு, வந்தாச்சு. இந்த வெள்ளைக்காரன் வந்து நம்ம நாட்டுல உள்ள கல்வி முறையை திட்டமிட்டு அழிச்சான்னு சொல்லிட்டு காந்தியடியோட ஒரு சிஷ்யர் ஆதாரத்தோட புஸ்தகம் போட்டிருக்காரு. அழகிய மரம் தமிழ்ல பேரு, பியூட்டிஃபுல் ட்ரீ அப்படின்னு இங்கிலீஷ்ல. அவர் இங்கிலாந்துல போய் அங்க அவங்களுடைய நம்ம நாட்டு ரெக்கார்டெல்லாம் எடுத்து அதுபடி போட்டிருக்காரு. அந்த காலத்துல குருகுலம் இல்லாத கிராமமே கிடையாது. அது மாதிரி படிக்காதவங்க எண்ணிக்கை வெறும் 5-10% தான் வெள்ளைக்காரன் உள்ள இருக்கும்போது. அவன் அப்புறம் என்ன சட்டை போட்டிருக்கான். நான் போன வர உங்களுக்கே யாருக்கும் சொன்னேன். என்ன பண்ணா அப்படின்னா, அவனுக்கு கல்வி முறையில தான் பள்ளிக்கூடத்தை தான் போய் படிக்கணுங்கிறக்க வேண்டி இப்படி படிக்கிறவனுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு தண்டனை கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். அது மாதிரி குற்ற பரம்பரைன்னு ஒரு சட்டம் வச்சுட்டு இன்னைக்கு இருக்கு நம்ம நாட்டுல. அது வந்து யாருன்னா, அவனை யார் யார் எதிர்த்தாங்களோ அவங்க எல்லாம் தான் குற்ற பரம்பரைன்னு அறிவிச்சு. பொதுவாக தேவர சமுதாயம் எல்லாம் அந்த இதை அறிவிச்சிருக்கான். ஏன்னா அவங்க வந்து இவனை எதிர்த்தாங்க. அதனால அவங்க குற்றவாளிகள் லிஸ்ட்ல வச்சுட்டான். அதாவது கள்ளம் திருடை அந்த மாதிரி லிஸ்ட்ல கொண்டு வச்சு அவமானப்படுத்தும். இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட ஜாதியெல்லாம் அந்த காலத்துல ராஜா ஜாதியா இருந்தவங்க அப்படின்ட்டு ஒரு ஆராய்ச்சி இருக்கு. உதாரணத்துக்கு ராம்விலாஸ் பாஸ்வான், அவர் வந்து இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட ஜாதி. ஆனா முஸ்லீம் காலத்துல அவர் வந்து ராஜ பரம்பரை. இவங்க அவங்களை எதிர்த்தாங்கிறதுக்காக வேண்டி இவங்களை தோக்கடிச்சு அடிமைப்படுத்தி கக்கூஸ் கொடுவ வச்சாங்க. அதனால இன்னைக்கு அவங்க தாழ்த்தப்பட்ட ஜாதி ஆயிட்டாங்க. அது எப்படி சாமி அது உருவாச்சு? நாங்க இந்த கேள்வி அன்னைக்கு பேசுறோம். ஒரு சமுதாயம், ஒரு மக்கள் ஒரு பெரிய ஜாதியா இருக்காங்க, ட்ரஸ்டே இல்லாம அவர் ரொம்ப கீழே போறதுக்கு என்ன ரீசனா? திட்டமிட்டு அவங்கள அடக்குமுறைக்கு உள்ளாக்கும் போது ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப இங்க வந்து நாடார் சமுதாயத்துக்கு அப்படி நடந்ததுன்னு சொல்லுவாங்க. அவங்க வந்து ராஜாவை கொல்ல முயற்சி பண்ணாங்கிற பேர்ல, ஆனா ஒட்டுமொத்த நாடார் சமுதாயம் சொல்ல முடியாது. உதாரணத்துக்கு தானலிங்க நாடார் அவருடைய குடும்பம் எல்லாம் ராஜாவுடைய நன்மதிப்பை பெற்றப்படும். அவங்களுக்கு மாரச்சன் ஏதோ பட்டெல்லாம் உண்டு. மாரச்சன்னா மாற்றச்சன், இன்னொரு அப்பா மாதிரி அப்படிங்கிற லிஸ்ட்ல அவங்க வச்சிருக்காங்க. பரம்பரையில இன்னும் அந்த பட்டத்தை பயன்படுத்துறாங்க. அவங்க ராஜாவுக்கு விசுவாசியா இருந்தாலும் அவங்க. ஆனா பொதுவாக இன்னைக்கு பொது வழியில சொல்றது என்னது, ராஜா நாடாள குடும்பம் கொடுக்குறாங்க, நாடாள குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்க. பொன் ராதாகிருஷ்ணன் குடும்பம் எல்லாம் செல்வ செழிப்பு கூட இருக்கு. அவங்களும் நாடாள தானே. யார் யாரு ராஜாவுக்கு எதிராக சதி திட்டம் தீட்டுனாங்கன்னு ராஜா நினைச்சாரோ அவங்களை எல்லாம் கொடுமைப்படுத்தி இருப்பாரு. அதனால அது இன்னைக்கு கிறிஸ்தவர்களுக்கு இந்த மத மாற்றங்கள் அவசியம் போச்சு. நாடாளு இனத்தையே கொடுமைப்படுத்திட்டாருன்னா அவன் பொருளை கிளம்பி விட்டுட்டு அதுல மதம் மாத்தி புழைச்சிட்டு இருக்கான். அதனால ராஜாவுக்கு எதிராக போனாங்கிற போது அந்த மாதிரி வரும். மதுரையில வந்து சோழ நாட்டுக்கு மேல படையெடுத்தாங்கன்னு ராஜராஜ சோழனுடைய அண்ணன் ஆதித்ய ஹரியார்
அவன் வந்து நிறைய பேரை ஒழிச்சு கட்டியிருக்கான். அதுக்கு பிறகு அவனை மதுரைக்காரங்க ஒழிச்சு கட்டிட்டாங்க. அவன் வந்து ராஜா ஆயிருக்கணும், அவனை சதித்திட்டம் போட்டு கொண்டு போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ராஜராஜ சோழன் வந்தது. ராஜராஜ சோழன் உயிருக்கு ஆபத்தெல்லாம் இருந்தது. ஒரு சின்ன கேப்புக்கு பிறகு அவரை பத்திரமா அவங்க அக்கா பத்திரமா வச்சு எடுத்து திருப்பி ஒரு உரிய நேரம் வந்தோடனே பதவி கொண்டு வந்துட்டு இது பண்ணாங்கன்னு சொல்லிட்டு போவோம். அதனால அந்த சமயத்துல பாண்டியர்களை கருவறுக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு வேலையை ஆதித்த கரிகாலன் தேடி தேடி போய் அவன் குடும்பத்தை அவனுக்கு உதவி பண்ணவனை தேடி தேடி போய் ஆதித்த கரிகாலன் ஒழிச்சு கட்டியிருப்பான். அதனாலதான் இவங்களுக்கு கோபம். அவனை சரி சண்டையில எதுக்க முடியாதான் பெரிய ஆளு, அப்போ சதி திட்டம் போட்டு கொண்டு அதனால பொதுவா இப்போ ஒரு கருத்து வேறுபாடு அப்படிங்கிறது வேற, திட்டமிட்டு சதி திட்டம் போட்டு கொள்றது அப்படிங்கிறது வேற. பொதுவா நம்ம நாட்டுல இன்னைக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா, இந்த மாதிரி பண்றவங்க நம்ம கருவறுக்கிறது இல்லை. முஸ்லீம்கள் பண்ணக்கூடிய கூத்துக்கு இப்போ பஞ்சாப்ல பிரைம் மினிஸ்டர் போய் நிக்காரு, கலவரம் பண்ணக்கு ஆள் வந்து நிக்குது. என்ன பண்ணிருக்கணும்? அத்தனையும் காக்கா குருவி சுட்டு மாதிரி சுட்டு தள்ளிட்டா தமிழ்நாட்டுல வரும்போது எவனும் குறுக்க வர மாட்டான். இப்ப அங்க அவர் திருப்பி வந்ததாக அவர் பயந்து ஓடிட்டாரு. இப்ப தமிழ்நாட்டிலையும் நாங்க இப்படி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லதுக்கு இடம் கொடுத்தாச்சு இல்ல. இப்ப பாகிஸ்தான்காரன் உள்ள வரான் அப்படின்னா, நம்ம ராணுவ எடுத்து போய் தலையெல்லாம் எடுக்கிறான் அப்படின்னா, நம்ம அவனுக்கு 10 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் உள்ள போய் பிடிச்சிட்டோம்னா அல்லது அவனோட ஒழிச்சோம்னா பயப்படுவோம். இது நம்ம இவ்வளவு நாள்ல ஒரே ஒரு சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் பண்ணிருக்கோம், வந்துருவேன் அப்படின்னு படம் காட்டிட்டு இருக்கோம். அப்ப அவனுக்கு வந்து அந்த குளிர் விட்டு போகும். இப்போ பஞ்சாப் உள்ள நுழைஞ்சிருக்காங்கன்னு கேள்வி. அன்னைக்கு அவரை போட்டு தள்ளதுக்கெல்லாம் பிளான் இருந்திருக்கலாம்ல, இனிமேல் தான் வெளியே வரும். பஞ்சாப் உள்ள வந்திருக்காங்க பாகிஸ்தான் ஆட்கள். எதுக்கு சொல்ல வரேன், சாணக்கியர் அவருடைய அர்த்த சாஸ்திரத்துல இது சொல்றாரு. அந்த அர்த்த சாஸ்திரம் கிளாஸ்ல வருது. ராஜா எடுக்கக்கூடிய நடவடிக்கை மற்றவங்க மனசுல பயத்தை ஏற்படுத்தும். நான் தப்பு பண்ணுனா கடுமையான தண்டனை கிடைக்கிற பயம் இருக்கணும். ஆனா ராஜா வந்து கடுமையான தண்டனை கொடுக்க கூடாது, ஆனா கொடுத்துருவாங்கிற பயத்தை மக்கள் மத்தியில வச்சிருக்கணும் அப்படின்னு சாணக்கியர் எழுதுறாரு. ராஜா குடும்பக்காரனா இருக்கக்கூடாது, ஆனா தப்பு செய்து அவன் பயங்கர குடும்பக்காரனா மாறிடுவாங்கிற பயத்தை மக்கள் மத்தியில வச்சிருக்கணும். ராமகிருஷ்ணன் சொல்றாரு, ஒரு பாம்பை வந்து மக்களை கடிச்சிட்டு இருந்தது, பொதுமக்கள் எல்லாம் பயப்பட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பக்கத்துல இருந்து ஒரு முனிவர் அந்த பாம்பை பார்த்து மக்கள் எல்லாம் அவர் அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொன்னாங்க. அவர் மீறி வந்தாரு. வந்தபோது பாம்பு வந்தது. பாம்பு, நீ எதுக்கு இப்படி எல்லாரையும் பயமுறுத்துற, நீ வந்து யாரையும் கடிக்க கூடாது அப்படின்னு சாதுவாருன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அது பாம்பு பிறகு ரொம்ப நாள் கழிச்சு அந்த பாதையில் திருப்பி வரும்போது பார்த்தா இந்த பாம்பு அங்க குத்து உயிரும் கொலை உயிருமா கிடக்கு. ஆக்சுவலா காணல. அப்புறம் இவர் கூப்பிட்டு பிறகு அது வெளியே குற்று உயிரும் கொலை உயிருமா வந்தது. என்னாச்சு எனக்கு, அது நீங்க யாரையும் கடிக்க கூடாதுன்னு சொன்னீங்க, யாரையும் கடிக்கல, நான் வந்து இழிச்ச வாயன்னு எல்லாரும் தெரிஞ்சு போச்சு, அதனால எல்லாரும் என்ன போட்டு மாத்திட்டாங்க அப்படின்னா முனிவர் சொன்னாரு, நான் உன்னை கடிக்க கூடாதுன்னு தான் சொன்னேனே தவிர சீரக்கூடாதுன்னு சொல்லல, நீ சீரி இருக்கலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னாருன்னு ராமகிருஷ்ண கதை. அதனால நாம வந்து சாதுவா இருக்கணும், சாதுவா வாழணும். எனக்கு இந்த தோவாளையில அந்த அனுபவம் நல்லாவே இருக்கு. நான் ரொம்ப சாதுவா இருக்கிறத எனக்கு சில பிரச்சனைகளுக்கு காரணம் சீராம இருக்கிறது. அதனால நம்ம வந்து இழிச்ச வாயனா இருக்கிறோங்கிற மாதிரி தோற்றம் மற்றவங்களுக்கு, நம்ம என்ன அடிச்சாலும் இவன் வாங்கிக்கிடுவான் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கவே கூடாது. தட்டி கேட்பான் அப்படிங்கிற எண்ணத்தை நம்ம முதல்ல கொடுத்துட்டோம்னா அப்ப அவங்க வந்து அதுக்கு அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டாங்க. இல்லாட்டா அவங்க அடுத்த கட்டத்துக்கு போயிட்டே இருப்பாங்க. நமக்கு ஒரு லெவல் வரும், நம்ம பொறுமைக்கு ஒரு எல்லை வரும். வரும்போது நம்ம அவங்க எதிர்பாராத மாதிரி நம்ம நடப்போம். காதும் பிறந்தால் காடு கொள்ளாது ஒரு நடக்க வேண்டியது. அதனால அது அப்படித்தான். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் போன வாரமே சொல்லணும்னு நினைச்சேன். அந்த இது கேட்டீங்க இல்லையா, குலம் கோத்திரம், அண்மையில தெரிஞ்சுக்கிட்டேன். குழுவங்கிட்ட கூட இந்த பாசிமலையெல்லாம் வைப்பாங்களே, அவங்க கிட்ட கூட கோத்திரம் இருக்கு. இன்னும் போக்தா போகா அப்படின்னு 2 இருக்கான். இந்த போகாக்காரங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க, போக்தாக்காரங்களுக்கு தான் கொடுப்பாங்க. போக்தாக்காரங்க அது மாதிரி போகாக்காரங்கிட்ட தான் இருக்கு. அவங்க 2 தான் வச்சிருக்காங்க. ஆனா ஸ்ட்ரிக்டா அதை வந்து ஃபாலோ பண்றாங்க அப்படின்ட்டு அண்மையில தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ அந்த இல்லத்து பிள்ளைமார் அல்லது பண்டாரம் அவங்க இதுல பள்ளின்னு ஒண்ணு இருக்குன்னு
அது பெண்கள் அடிப்படையில வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேவர்கள் சமுதாயத்துல குல தெய்வம் அப்படிங்கிற முறையில அதை மெயின்டைன் பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். பிராமணர்கள் அவங்க கோத்திரம்னே வச்சிருக்காங்க, ஓரளவு மறக்காம வச்சிருக்காங்க, மெயின்டைன் பண்றாங்க. குழுவக்குடியில கூட அதை மெயின்டைன் பண்றாங்க. நம்ம தான் குழுவக்குடியோட கேவலமா இருக்கும், கோத்திரம் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சரி. எனக்கு தெரியும் சாமி, எங்களுக்குள்ளது தெரியும். நல்ல விஷயம். இந்த நார்வேல அந்த கிளாஸ் நடந்துட்டு ஆமா, அவங்க சொன்னாங்க எங்களுக்கு வந்து உங்க பேரே வச்சிருக்கோம். விஸ்வகர்மா வந்து அவங்க குழந்தைங்களோட பேர் இருக்குல்ல. ஆமா, அந்த பேர்லயே. ஆமா. சரி சரி. நான் இப்போ ஒரு ஆளுக்கு பேர் கேள்விப்பட்டேன், ஆத்ரேய அப்படின்னு வரும். இந்த தத்தாத்திரேயர் இருக்குன்னு வச்சுங்க, ஒரு சுவாமியுடைய பேர் தத்தாத்திரேயர், விஷ்ணுடைய அவதாரத்துல வரணும். அவர் வந்து ஏன் அவருக்கு தத்தாத்திரேயர்னு பேருன்னா, அத்ரி மகரிஷி பரம்பரையில வந்தார், அதனால அவருக்கு ஆத்திரேயர்னு பேர். இவரும் அத்ரி குலங்கிறதுனால இந்த ஆளும் தன்னுடைய பேர்ல ஆத்திரேயர்னு வச்சிருக்காரு. மயன், அதாவது மர வேலைக்கு வந்து மயன், இரும்பு வேலைக்கு வந்து மயன், மனோ மயன், அப்புறம் சிற்பிக்கு அதெல்லாம் எனக்கு விஸ்வகர்மா அதுல ஒரு ஆளு தான் விஸ்வகர்மா, மயன், ஒருத்தர் அசுர சிற்பி, ஒருத்தர் தேவ சிற்பி. ஆமா, அது விஸ்வகர்மாவோட குழந்தைங்க இவங்க எல்லாம் அப்படி கொண்டு வராங்களா? சரி சரி. மனோ யாரு அப்படின்னா சிவனோட அவதாரம், மயன் யாருன்னா விஷ்ணுவோட அவதாரம், இப்படி இந்த சிற்பிக்கு வந்து பிரம்மனோட அவதாரம், இப்படி கொண்டு வராங்க. சரி சரி. எனக்கு கரெக்டா எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவருடைய பேரு வந்து அந்த குடும்பத்துல அண்ணன் தம்பி எல்லாருமே கௌதமன்னு போடுவாங்க. கேட்டா பேரை கௌதம்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பேரு கௌதமா? பிறகு யோசிச்சு பார்த்தேன், அநேகமா எங்க ஒரிஜினல் பேரை மறைச்சிக்கிட்டு கோத்திர பேரை அப்படி சொல்லுவாங்க. ஒரு பிறகு தெரிஞ்சது அவங்க பேரு வேற, அதுக்கு கூட இந்த வாழை சேர்த்துக்கிறது, வெளியே சொல்லும் போது பேரை சொல்லாம அந்த இதை வாழை சொல்லுது. வடநாட்டிலே அந்த இது இருக்கலாம். பொதுவா வட இந்தியாவில இவ்வளவு முஸ்லீம் படையெடுப்பு இதெல்லாம் இருந்தாலும் அங்க இன்னமும் குடிமை வைக்கிறவங்க உண்டு. இப்ப ரிஷிகேஷ்ல பார்த்தா நம்ம ஆசிரமத்திலே பல பேருக்கு குடிமை வச்சிருப்பாங்க. எந்த ஜாத்தியா வேணாலும் இருக்கலாம், ஆனா பல பேரும் குடிமை வச்சிருப்பாங்க. அதுல என்ன அந்த மகாராஷ்டிரா பிரபஞ்சருக்கு இருப்பாரு, என்ன எனக்கு குடிமை கிடையாது, நீ என்ன பாகிஸ்தான்ல இருந்து வந்தியோ அப்படின்பாரு. அப்புறம் ஒரு கட்டாயமே படுத்தினாரு, வா நமக்கு ஆசிரமத்துக்கு போவோம், கைலாஷ் ஆசிரமம், ஆசிரமம் பெரிய ஆசிரமம், அங்க போய் நமக்கு பிரம்மச்சரிய தீட்சா வாங்கி, உபநயனம் தீட்சா வாங்கி பூணூல் போட்டு குடுமையெல்லாம் வைப்போம் அப்படின்லாம் சொன்னாரு. பிறகு எங்க ஆச்சாரியவே தந்தான்னு வச்சுங்களேன். அதாவது குடுமி இல்லைன்னா அவன் இந்தியனே இல்லை, இந்துவே இல்லை அப்படிங்கிறதான் வட இந்தியாவுடைய மனநிலை. ஆனா நம்ம வந்து குடுமி இல்லாம நினைக்கிறது பெரிய நாகரிகம் அப்படின்னு நினைச்சு நம்ம இருக்கிறோம். அதுக்கப்புறம் குடுமிலையும் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் குடுமிலையும் பல வகை இருக்கு. முன்குடுமி, பின்குடுமி, சைடு குடுமி எல்லாம் இருக்கு. அது வேற ஏதோ காரணங்களை வச்சு அந்த மாதிரி எல்லாம் கூட வச்சிருக்காங்க, பிரிச்சுக்க ஒருத்தர் இன்னொருத்தர் பிரிச்சுக்க. இந்த சைடு இப்படி போட்டிருந்தா அதுக்கு ஒரு நீண்டமா ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் ஒவ்வொரு வச்சிருந்தா அதுக்கு ஒவ்வொரு ஜாதிக்குமே இப்படித்தான் போடணும் அப்படிங்கிற அமைப்பும் அவன் படிச்சிருக்கான். அந்த சிற்பத்துல வரும். சரி சரி. சிற்பத்துல உள்ள அந்த சட்டங்கள்ல யாருக்கு எப்படி வைக்கணும். சரி சரி சரி. எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டா அது அவன் சொல்லித்தாரன்னா நானும் பண்ணுறேன். சிற்ப சென்னூர்னு ஒரு புத்தகம் இருக்கு, தமிழக அரசு இந்த சிற்பம்லாம் தச்செல்லாம் சொல்லி கொடுக்குற ஸ்கூல்ல புக் வச்சிருக்காங்க. நான் சின்ன பிள்ளைல படிச்சிருக்கேன். அதுல வந்து வரும், ஒரு உருவத்தை வடிக்கணும்னா அதுல என்னென்ன விஷயம் கவனிக்கணும். பெண்கள் அப்படின்னா 4 விதமான பெண்கள் இருக்காங்க, இந்தந்த பெண்களுக்கு அங்க அமைப்பு இப்படி இப்படி வடிக்கணும் அப்படின்னு அதுல லிஸ்ட் வருது. இத மாதிரி என்ன அளவுல வைக்கணும், ஒரு கோவில்ல விக்கிரகம் வைக்கிறாங்கன்னா என்ன அளவுல விக்கிரகம் வைக்கணும், அது அந்த கோவில் யாரு நிர்மாணிக்கிறாங்களோ
அவங்களா இருக்கலாம், இல்லை யாருக்கும் பண உதவி பண்றாங்களோ அவங்களா இருக்கலாம், இல்லை ராஜாவா இருக்கலாம். இந்த மாதிரி சில கேட்டகரி வச்சுக்காங்க. அவங்க உடல் அந்த அளவு எடுத்து உதாரணத்துக்கு அவருடைய பெருவிரல் வச்சுக்கோங்க. அந்த பெருவிரல் வந்து 1 இன்ச்சுன்னு எடுத்து அதுல இருந்து மீதி மொத்த கணக்கும் போடுவாங்க. ஒரு ராஜா கோவில் கட்டுறாருன்னா அவருடைய உடல் அளவு தான் பேசிக் அளவு. இந்த காலத்துல மாதிரி 1 இன்ச்சுன்னா இவ்வளவு அப்படிங்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் அளவு அந்த காலத்துல கிடையாது. அது மாதிரி கன்னியாகுமரியில பயன்படுத்தக்கூடிய அடி வேற, கேரளாவில் பயன்படுத்துறது வேற, கர்நாடகா அப்படி வித்தியாசம் இருக்கும். மட்டும் இல்லை, இப்படி கோவில் கட்டுறவங்களை பொறுத்தே கூட அது வித்தியாசம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரிலாம் அதில் நிறைய கொடுத்துருந்தாங்க. இந்த அளவுகள் எல்லாம் எப்படி முடிவு பண்ணுவாங்க, கர்ப்பகிரம் எவ்வளோ வரணும், சிலைக்கு உயரம் எவ்வளோ வரணும், கோவில் சைஸ் எவ்வளோ வரணும், இதெல்லாமே அந்த கோவில் நிர்மாணிக்கிறதுக்கு முக்கிய பொறுப்பாளர் உதாரணத்துக்கு ராஜானா ராஜாவோ அவருடைய பெருவிரல் அளவுல இருந்து அதனுடைய மடங்குகளா கணக்கு போடுவாங்க. அந்த மாதிரிலாம் நிறைய சிஸ்டம் இருந்துருக்கு. அந்த புக்ல நிறைய நல்ல விஷயங்கள் அதுல இருந்து. அதெல்லாம் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தா திருமாமா வளவன் மாதிரி பேச மாட்டாங்க. கோவில் சிலைகள் ஆர்வாசமா இருக்கு அப்படின்னு. சிலைன்னு சிற்ப சாஸ்திரம் என்னன்னு தெரியாத பூங்குட்டா அப்படிதான் பேசும். இப்ப நம்ம சுலேகா வழியை அவரோட முடிச்சிட்டோம். இல்லையா, வார்த்தைகள் தான் முடிச்சோம். நீங்க ஆக்சுவலா அந்த வார்த்தைகள் வந்து பென்சில் வச்சு எழுதிருந்தீங்கன்னா அழிச்சுக்கிட்டு மறுபடியும் ஒருக்க சொல்லி சொல்லி எழுதணும். அது பிராக்டிஸ் தான் உங்களுக்கு ஒரே மருந்து. அதுல பக்கம் 35 வாங்க. அல்லது நம்ம 1ல இருந்தே கூட வரலாம். அந்த வார்த்தைகளை திருப்பி உங்களுக்கு படிக்க முடியுதா பாப்போம், எந்த அளவுக்கு நீங்க பின்தங்கிட்டீங்கன்னு பாப்போம். முதல் பக்கத்துல இருந்தே வாங்க. வாக்கியம் அடுத்தது சரி. வாக்கியம்னா சொற்றொடர், பக்குவம்னா பக்குவமா இருக்கிறது தமிழ்ல சொல்றது. சக்னோதி முடியும் அப்படின்னு அர்த்தம். பக்தஹ பக்தன். ரத்தம் ரத்தம் தமிழ்ல ரத்தம் சொல்லுவோம். ரிக்தம்னா காலியா இருக்கிறது. முக்கியம் முக்கியமான. புகழ். நாக்கு தா சொல்றது மாதிரி நேரா இருக்கணும், காத்த விட்டுறணும். சா சரஸ்வதிக்கு அந்த சாதம் சொல்லுவோம். நாக்க மேல கொண்டு போக கூடாது. டா சொல்ற மாதிரி மேல கொண்டு போயிட போனா ஷா ஆயிடும். நாக்கு நேராவே இருக்கணும். சா. சௌக்கியம். சௌக்கியம் அந்த அந்த இது வந்து காவுக்காக வேண்டிய அந்த உச்சரிப்பு முக்கியம். சௌக்கியம் சௌக்கியம். இக்கு அந்த உச்சரிப்பு கரெக்டா வரும். சௌக்கியம் அப்படிங்கன்னா சௌக்கியமா இருக்கிறது. பாக்கியம். நம்ம தமிழ்ல சொல்ற என்ன பாக்கியம் செய்தானோ அப்படிங்கிறது தான். யோக்யக. அக்னிஹி. மோசம் இல்ல, மோசம் இல்ல. என்ன இவ்வளவு வேகமா படிச்சா மோசம் இல்ல. அக்ஷரம் அழியாததுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எழுத்துன்னு அர்த்தம்.
பக்கத்துல எழுத்து படம் போட்டிருக்காங்க. இந்த இடத்துல எழுத்த அப்படி சொல்லுவாங்கன்னு அர்த்தம். விருட்சக விருட்சக மரம். படம் போட்டிருக்காங்க. ஆரக்ஷகः அந்த இடத்துல ஆரக்ஷகः. கக்க இந்த கடைசி உள்ளது கா, அதுக்கு பிறகு விசர்க்கம். ஆரக்ஷக, அந்த கா வந்து ஹா ஆயிடக்கூடாது. அதுக்கு பிறகு வர்றதுதான் ஹா. ஆரக்ஷகः. இந்த இடத்துல 2 கா வந்திருக்கு. அது ரக், அதுல ஒரு இக்கு இருக்கு. அடுத்தது ஷா வருது. ரெண்டும் சேரும் போதுதான் ரக் இக்ஷா ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு கா இருக்கு. அதுக்கு பிறகு விசர்க்கம். விசர்க்கம் வரும்போதுதான் அது ஹா ஆகணும். அப்ப ஆரக்ஷகः. ஆரக்ஷகः. வேணா கொஞ்சம் இப்படி பிரிச்சுக்கிடுங்க. ஆரக்ஷகः. கஹ. கா கா வரக்கூடாது. கஹ கஹ. கா வரக்கூடாது. கா. ஆமா, கஹ. ஆரக்ஷகः. கஹ. இந்த காடு மாறக்கூடாது. அங்க இருக்கிற எழுத்து என்னவோ அதான் நம்ம உச்சரிக்கணும். அப்போ அப்படி தப்பா படிச்சு பழகிட்டோம்னா பிறகு அடுத்து அந்த கா வரும்போது இடத்துல நமக்கு திருந்தாது. ஆரக்ஷகः. கஹ. ஆரக்ஷகः. அந்த இடத்த நீங்க பென்சில் எடுத்து மார்க் பண்ணிக்கிங்க. கல்யாணம், அந்த கா சொல்லணும். அந்த கா மட்டும் கவனம் வேணும். நான் இப்பவே ரொம்ப திருப்பி சொன்ன பிறகு உங்களுக்கு மூட் அவுட் ஆயிடும். அதனால அந்த மார்க் பண்ணிக்கிங்க. வீட்டுல போய் சரி அந்த அந்த கா மாதிரி அந்த கடைசி காவை சொல்லணும். அவ்வளவுதான். கணப்பொழுதுன்னு தமிழ்ல சொல்றது அதான். பரீக்ஷா. அந்த ரீ வந்து நெடில். எந்த ஒரு எழுத்து ஒரு மாத்திரை எழுத்தா இருந்தா ஒரு மாத்திரை தான் சொல்லணும். 2 மாத்திரை எழுத்தா இருந்தா 2 மாத்திரை சொல்லணும். இதுல முதல் எழுத்து மட்டும் ஒரு மாத்திரை, அடுத்த 2 எழுத்து 2 மாத்திரை நெடில். அதனால பரீக்ஷா. தமிழ்ல சொல்ற பரீட்சை, தேர்வு. ரா வந்து ஒரு மாத்திரையா 2 மாத்திரையா? நெடிலா குறிலா? அப்ப நீட்டி சொல்லுங்க. ராட்சசக. அந்த சா வந்து கொஞ்சம் நீங்க கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு எழுத்தா இருக்கு. அந்த சாவை வேணா குறிச்சுங்க. சா அது ஷாவுக்கு போயிடக்கூடாது. நான் உதடு நேரா இருக்கணும், நாக்கு நேரா இருக்கணும், மேல போகக்கூடாது. டாவுக்கு போற மாதிரி மேல போகக்கூடாது. ராட்சசக. அந்த ராட்ச அதுல இருக்கிற இது வந்து ஷா தான். டா சொல்ற மாதிரி மேல போற இதுதான் ஷா தான். ராட்ச அப்புறம் சக. ராட்ச சக. சொல்லுங்க. அந்த பா பா வந்து சாதா பா தான். பா நெடில் சொல்லணும். ஆனா பா இல்ல. பா பா இல்ல பா. சொல்லுங்க. பாத ரக்ஷா. பாதம்னா காலு, ரக்ஷானா அதுக்கு காவல், அது பாதுகாப்பு. பாத ரக்ஷா. செருப்பு படம் போட்டிருக்காங்க. கடைசி எழுத்து நெடிலா குறிலா? அப்போ ஷிப்பத்தி. அவ்வளவுதான்.
இந்த ஈல வந்து எப்பவுமே ஒரு கன்ஃபியூஷன் வரும். கொஞ்சம் முன்ன பின்ன சொல்லிட்டாலே நெடிலா குரலான்னு கன்ஃபியூஷன் வந்துடும். இயல்பா நான் சொல்லும் போதே பல சமயங்கள்ல அந்த மாதிரி ஆயிருக்கு. நான் எங்கெங்க நான் அதை கவனிக்கிறேன் அங்க திருத்திக்கிறேன். இந்த வந்து எப்பவுமே நமக்கு கொஞ்சம் நீண்டு போயிடும், 1.5 மாத்திரைக்கு போயிடும். அப்ப கேட்கிற ஆளுக்கு குரலாம் கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா நம்ம ரொம்ப கவனமா அந்த இடத்துல ஷிபத்தி அப்படின்னு நிறுத்திக்கணும். ஷிபத்தினா கீழே போடுறது, படம் போட்டிருக்காங்க, பந்து கீழே விழுது, ஷிபத்தி. தக்ஷிண தக. பொதுவா நம்ம இடது பக்கம் அல்லது தெற்கு பக்கம் அப்படிங்கிற அர்த்தம். இப்ப இதுல படத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிழக்கு பார்த்து நிக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்க. நான் இப்ப நானும் கிழக்கு பார்த்தா உட்காந்துருக்கேன். என்னுடைய வலது பக்கம் தட்சிணம், தெற்கு பக்கம் போறது அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்தத்துல அந்த கையை காட்டுறாரு. தட்சிண தக, தெற்கு பக்கம் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். இதுல வந்து இடது பக்கம் போனோம் அப்படின்னா இப்படி சொல்லலாம், வாமத்தக, வாம பாகம்னு பார்வதி இருக்கிறது சொல்லுவாங்க. இடது பக்கம் போனோம்னா வாம தக அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல ஒரு இது படம் போட்டு ஒரு வார்த்தை போட்டிருக்காங்க. அதுல என்ன வார்த்தை இருக்கு பாருங்க. அந்த அதுவும் ஒரு பெரிய கட்டம், அந்த ஒரு வார்த்தை படம் போட்டு போட்டிருக்காங்க. அந்த முதல் வார்த்தையை படிங்க. முதல்ல எழுத்து குறிலா நெடிலா? குறில். குறில்னா பா வராது. அது பக்ஷ். அதுல வந்து ஷா இல்ல. இக்ஷாவில வந்து பாத்தீங்கன்னா இந்த கடைசியில போடக்கூடிய கோடு இல்ல, அப்ப வந்து ஆ இல்லைன்னு அர்த்தம். இந்த கடைசியில போடக்கூடிய கோடு இல்லைன்னா, கோடு இருந்தா ஆ வச்சு சொல்லணும், கோடு இல்லைன்னா ஆ சொல்லக்கூடாது. அப்போ பக்ஷ். அப்புறம் யாரு? பக்ஷ்யம், 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 எம், பக்ஷ்யம். பக்ஷ்யம்னு சாப்பிடக்கூடிய உணவுப் பொருட்கள் அந்த மாதிரி அர்த்தம். இப்போ முதல் இதுக்கு வந்துருங்க. க்ஷீரம் பால். க்ஷீர் பவானி அப்படின்னு ஒரு கோவில் இருக்கு. க்ஷீரசாகரம் இன்னும் நல்ல உதாரணம் தான். பார்க்கடலுக்கு சமஸ்கிருத பேரு க்ஷீரசாகரம். க்ஷீரம்னா பால், அதனால பார்க்கடலுக்கு. இனி ரிஷிகேஷ்ல எல்லாம் பால் பாயசம் தான் பொதுவாங்க வைப்பாங்க. நம்ம ஊர் மாதிரி பல விதமான பாயசங்க கிடையாது, ஒரே பாயசம் தான், பால் பாயசம் தான். அந்த பால் பாயசத்துக்கு அவங்க சொல்ற பேரு கீர். இந்த க்ஷீருங்கிறத சரியா சொல்லாம கீர் ஆக்கிடுவாங்க. அந்த க்ஷீர் பவானி கூட அவங்க கீர் பவானி தான் சொல்லுவாங்க. நம்ம தான் க்ஷீர் பவானின்னு சொல்றோம் கரெக்டா. அந்த லோக்கல் லாங்குவேஜ்ல என்ன சொல்றது, நாட்டு வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த இப்ப நமக்கு நாகர்கோவில் சொல்லணும், நம்ம என்ன சொல்லுவோம், நாரோலும்போ. அத மாதிரின்னு வச்சுக்கோங்க, கீர் பவானின்வாங்க. பக்ஷி பறவை. அப்ப இந்த இது மறுபடியும் அந்த பிரச்சனை உங்களுக்கு வருது. பிக்ஷு கரெக்ட். அடுத்தது என்ன எழுத்து இருக்கு? கா இருக்கு. அது சொல்லும் போது காதான் இருக்கும். பிக்ஷு கஹ, கஹ இல்ல கஹ. தம் பிடிச்ச கடைசி வரைக்கும் அந்த பவரோட வந்துடணும். அங்க வந்து தம் குறைஞ்சிருந்துச்சுன்னா அது கா வந்து கா ஆயிடும். பிக்ஷு கஹ. கஹ இல்ல கஹ. என் காதுக்கு மென்மையா வருது. கஹ. கஹ இல்ல கஹ.
அந்த இதையும் ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது லட்சியம். அடுத்தது லட்சியம் குறிக்கோள். அங்கேயும் பாருங்க, லட்சியம் கரெக்டா சொன்னீங்க, பக்ஷ்யம் கரெக்டா சொன்னீங்க. அதே மாதிரி இங்கேயும் சொல்லணும். அந்த செங்குத்து கோடு இல்ல, அப்போ கக்ஷ்யா. கக்ஷ்யா இக்கு இஷ். வழக்கமா அந்த எழுத்த இக்கு கூட்டல் இந்த இடது பக்கம் மேல பாருங்க, இக்கு கூட்டல் ஷா ஷா போட்டிருக்காங்க. இங்க மேல இக்கு கூட்டல் ஷா ஷா போட்டிருக்காங்க. இக்ஷா சொல்லணும் அப்படின்னு காட்டியிருக்காங்க. ஆனா அந்த ஷால கடைசி ஒரு செங்குத்து கோடு இருக்கு, அந்த கோடு இந்த 3 இடத்துலயுமே இல்ல. அப்ப என்ன அர்த்தம்? அதோட ஆ குறைஞ்சு போச்சு. அப்ப இக்கு இஷு தான் இருக்கு. அப்ப இங்க கக்ஷ்யா, கக்கா இஷ்யா, கக்ஷ்யா அப்படின்னு சொல்லணும். கக்ஷ்யானா அறை, அந்த மாதிரி அர்த்தம். அடுத்த எழுத்து தொடங்குது. கண்ணை கொஞ்சம் நிறுத்திக்கலாம், சத்தம் இருக்கிறதுனால பிரார்த்தனை பண்ணி முடிச்சுக்கலாம். ஓம் ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु। काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत्। हरिः ओम् तत्सत्। सर्वं ब्रह्मार्पणमस्तु। श्रीकृष्णार्पणमस्तु।